இதுல பாருங்க, find the parametric form of vector equationம் Cartesian equation. ரெண்டு equation நம்ம கண்டுபிடிக்க போறோம். First vector equation, second one is Cartesian equation of a plane. ஒரு plane கொடுத்திருக்காங்க. அந்த plane எப்படி இருக்கு? Plane containing the line r bar equal to, this is a line given, and this plane perpendicular to the plane. Find the equation of the plane containing the line and perpendicular to this plane. Another plane is also given. அப்ப நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையில ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் as well as 3 வெக்டார்ஸ் will be given. நமக்கு 3 வெக்டார் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. சோ 3 வெக்டாரையும் நம்ம let us take. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு வெக்டாரை a பார்னு எடுத்துக்கணும். a பார் என்னது? I minus j plus 3k. இது ஒரு வெக்டார். அடுத்த வெக்டாரை b பார்னு எடுத்துக்கலாம். b பார் என்னது? 2i minus j plus 4k. அடுத்த வெக்டார் அதை c பார்னு எடுத்துக்கணும். c பார் என்ன இருக்கும்? அப்போ i plus 2j plus k வெக்டார். ஸோ இதை நம்ம 3 வெக்டார் எடுத்துக்கோம். ஸோ 3 வெக்டார் நம்மள்ட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம parametric form of a vector, the parametric form of a vector. The parametric form of vector equation of a vector equation. The parametric form of vector equation இப்ப எப்படி இருக்கும்னா, r equal to a plus sb vector plus p into c vector. அப்போ a vector plus s into b vector plus c into t into c vector. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். where s, t any real number. எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த s, t. சரி, இப்ப நம்ம இதை யூஸ் பண்ணி அப்ப அப்படி எழுதுறதானா, r bar equal to a vector உங்கள்கிட்ட இருக்கு, I minus j plus 3k plus s into b vector 2i minus j plus 4k plus t into c vector I plus 2j plus k vector. இப்படி நம்ம எழுதிக்கலாம். This is known as the vector equation. So vector equation நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Next we are going to find, நம்ம அடுத்தாப்புல என்ன கண்டுபிடிக்க போறோம்னா Cartesian equation என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். Cartesian equation உங்களுக்கு தெரியும், determinant of x minus x1. அதை நம்ம அடுத்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம Cartesian equation கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, Cartesian equation கண்டுபிடிக்க போறோம். Cartesian equation கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், 2 டைரக்ஷன் கொசைன்ஸ் இப்படி இருந்தாலும் இல்ல 3 பாயிண்ட்ஸ் இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இதுல 3 பாயிண்ட் இருக்குது, நம்ம கணக்குக்கு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டையும் டிஆர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னா, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதை கொடுத்திருக்கிற கண்டிஷனை வச்சு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றோம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1, அடுத்தது b1 b2 b3 c1 c2 c3 ஈக்குவல் டு 0. இதுல நம்ம ஒரு பாயிண்ட் இதுல இருந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம், b1 b2 b3 இதுல இருந்து எடுத்துக்கலாம், c1 c2 c3 இதுல இருந்து எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ நமக்கு என்ன வந்துடும், அப்ப ஈக்குவேஷன் என்ன வந்துடும், டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஒய் பிளஸ் 1 z மைனஸ் 3. அடுத்தது நம்ம இதை a p1 b2 b3 2 minus 1 4, அடுத்த வேல்யூ c1 c2 c3 1 2 1 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம அழகா நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இது ரெண்டையும் ஆஸ் யூஷுவல் நம்ம பெருக்கும்போது -1 -8 மைனஸ் ஒய் பிளஸ் 1 இன்ட்டு அதே மாதிரி 2 -4
plus z minus 3 into 4 plus 1 equal to 0. இதுதான் நமக்கு வர வேண்டிய ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு வேண்டிய ஆன்சர் வந்துடும். இதுல -9 ஆகுது. இப்போ -9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இதுல -2, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டு மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். +2 இன்ட்டு ஒய் பிளஸ் 1, இதுல அதே மாதிரி +5 இன்ட்டு z மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதானா என்ன வரும்? -9x plus 2y plus 5z plus 5z. அடுத்தது பாருங்க, +9, இங்க கான்ஸ்டன்ட் வந்து +2. ஸோ +9 +2 ரெண்டும் சேரும் போது 11 ஆயிரும். மைனஸ் என்ன இருக்கும்? இங்க வந்து -15 இருக்கும். அப்போ +11 -15 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும்னா, இப்போ மைனஸை நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி -4ன்னு போட்டுக்கலாம். மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் இதுலயே நம்ம நிப்பாட்டிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன வந்துடுதுன்னா, இப்போ -9x plus 2y plus 5z minus 4 equal to 0. மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்? வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு தேவையானது. இதுல உங்களுக்கு மார்க் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருவாங்க, அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் திஸ். அந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் நமக்கு சொல்யூஷன்.